கட் பண்ணணும். நீங்க தயவு செய்து கட் பண்ணணும். அனாவசியமான மொபைல் வந்தா கட் பண்ணணும். அனாவசியமான SMS வந்தா கட் பண்ணணும். அனாவசியமான இமெயில் வந்தா கட் பண்ணணும். ஓபன் பண்ணாதீங்க. எத்தனை பயங்கரமான இமெயில் உங்களுக்கு வரும். இன்டர்நெட் உலகம் எப்படி போயிட்டு இருக்குது. பி கேர்ஃபுல். சாத்தான் சத்துரு களைகளை விதைக்கிறான். எப்படி உங்க மனசுல விதைப்பா, எப்படி என் மனசுல விதைப்பா சொல்லவே முடியாது. என்று விதைப்பா சொல்லவே முடியாது. ஆகினால்தான் நிற்கிறேன் என்று சொல்லுகிற எவனும் விழுந்து விடாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க கடவன். பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தரை சேவிக்க வேண்டும். நேற்று சாப்பிட்ட சாப்பாடு இன்னைக்கு செமிச்சிரும். இன்னைக்கு புது சாப்பாடு தேவை. அதுபோல நேற்று காலையில் நான் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டேன், இன்னைக்கு காலையில் ஜெபம் வேண்டாம்னு சொல்ல முடியாது. நேற்று ஜெபம் நேற்றைக்கு, இன்றைக்கு ஜெபம் இன்றைக்கு. சத்துரு பிசாசு அவன் களைய விதைக்கிறான். அவனை பாதபடியாக்க வேண்டும். என்னால முடியாதுப்பா, உங்களால முடியாது. அவனை பாதபடியாக்கி போட்ட அந்த இயேசு, அந்த இயேசு பிதாவின் வலதுபுறத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த இயேசு அவருக்கு கொடுத்த வாக்கியம் ஏசாயா 66:1 உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். திறக்க வேண்டாம். வானம் எனக்கு, பூமி எனக்கு பாதபடி. பொருள் என்ன தெரியுமா? பிசாசு என் காலுக்கு கீழே. என்ன அருமையான வசனம் தெரியுமா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க வேணா. 66 ஏசாயா 66:1 ஒரு பெரிய ப்ராபசி. இந்த வசனத்தினுடைய நிறைவேறுதலுக்கு கர்த்தர் என் கர்த்தரை நோக்கி, சத்துருவை நான் பாதபடியாக்கி போடு வரைக்கும் நீர் நீர் என் வலது பார்சத்திலே உட்காரும். பாருங்கள், உட்கார்ந்தார். பாதபடியாக்கி போட்டார். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவுக்கு பாதபடியாக்கி போடப்பட்ட அந்த சத்துரு கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் யாரோ, அவரை உத்தமமாக பின்பற்றுகிறவர்கள் யாரோ, அவர்களுக்கும் அந்த வல்லமையை கொடுக்கிறார். ரோமர், தயவுசெய்து ரோமர் எடுத்துக்கொள்ளுங்கள், 16வது அதிகாரம் 20வது வசனம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை மாத்திரம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். அப்படியே